Hello friends, welcome back to Ascender Software. நம்ம ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் வந்து எஸ்பிஜி வந்து D3JSல எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் லைன் எலிமெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த டியூட்டோரியலில் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம்னா எஸ்பிஜியை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணுற அந்த கோடை வந்து நான் என்ன செய்யணும், எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பேசிக்கான ஒரு HTML கோடு வச்சுருக்கேன். இந்த HTML கோடில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு SVGயை வந்து D3JS யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஒன்று வந்து வேர் height equal to 500 where width equals 500. நான் ஏன் இந்த ஹைட் அண்ட் வித்தை வந்து வேரியபிளில் கிரியேட் பண்ணுறேன்னா இதை வந்து நம்ம எத்தனை தடவை வேணுனாலும் கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஏன் நம்ம வேரியபிளில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய டியூட்டோரியல்ஸில் நம்ம வந்து நிறைய இப்போ பார் சார்ட்டு, பை சார்ட், இந்த மாதிரி நிறைய சார்ட் மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து வேரியபிள்ஸ் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போலேருந்தே நம்ம வந்து என்ன செய்யலாம்னா வேரியபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நம்மளோட டாம் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணி எஸ்விஜியை அப்பன் பண்ண போகிறோம். ஓகே, வேர் எஸ்விஜி இது ஒரு வேரியபிளில் நான் சேவ் பண்ணுறேன். SVG equal to D3 dot select DOM எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். எந்த எலிமெண்ட்டை நான் சூஸ் பண்ணுறோம்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பாடி எலிமெண்ட்டு மட்டும்தான். நம்ம வேணும்னா தனியாக டிவ் எலிமெண்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பாடியிலேயே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பாடி dot append appendல நம்ம வந்து SVG எலிமெண்ட்டை கிரியேட் பண்றோம். ஓகே, SVG எலிமெண்ட்டுக்கு ஹைட் என்ன இருக்கணும், விட்த் என்ன இருக்கணுங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம கொடுத்துடலாம். ஆட்ரிபியூட் ஓகே, ஆட்ரிபியூட் வந்து ஹைட் வந்து நம்ம டிஃபால்ட்டாக என்ன செய்வோம், எப்போதும் நம்ம ஹைட்டுன்னு கொடுத்துட்டு காமா கொடுத்து ஒரு 500 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஹைட்டை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் ஈக்குவல் டு ஹைட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைட்டில் என்னோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்பர் அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பர் தான் எனக்கு வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ என்னோட ஆட்ரிபியூட் ஹைட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் 500. அதே மாதிரி விட்டையும் செட் பண்ணிடலாம். டாட் ஆட்ரிபியூட் விட்த் காமா விட்த். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த SVG எலிமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்விஜியில் ஹைட்டுங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு 500, விட்த்துங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு 500 டிஃபால்ட்டாக நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹைட் அண்ட் விட்த் நம்மளுக்கு எங்கேருந்து எடுத்துகிட்டு வருதுன்னா இந்த ஹைட் அண்ட் வித்தை தான் நம்மளுக்கு ஆட்ரிபியூட் வேல்யூவில் செட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஸோ நம்மளுக்கு எஸ்விஜியோட எலிமெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த SVG எலிமெண்ட்டுக்குள்ளார நம்ம ரெக்டாங்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ SVG டாட் அப்பன். அப்போது SVG அப்படிங்கிற இப்போ நம்ம வந்து இந்த பாடிங்கிற எலிமெண்ட்டை சூஸ் பண்ண மாதிரி உள்ள SVGன்னு நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கல. இந்த SVGக்கு உள்ள நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா SVG டாட் அப்பன் இன்னொரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். அந்த எலிமெண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா ரெக்ட்
ரெக்ட்னா நம்ம ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண போறோம். அப்படி அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீடிஃபைன் DOM எலிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, இதுக்கு நம்ம வந்து 4 ஆட்ரிபியூட் நம்மளுக்கு தேவை. என்னென்ன அப்படின்னு சொன்னா டிஃபால்ட்டா நம்ம ஒரு லைன் எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் நம்ம செட் பண்ணோம்ல, அதே மாதிரி இதுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ செட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா 0th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி டாட் ஆட்ரிபியூட் y 0. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா attribute இதுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து என்ன ஹைட்லையும் எந்த வித்லையும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹைட் கமா 100 டாட் attribute width 200. ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன் சேவ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் கலர்ல பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ பிளாக் கலர் நம்ம கொடுக்கவே இல்லை. டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிளாக் கலரை எடுத்துட்டு வரும். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா SVG எலிமெண்ட்டுக்குள்ளார ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 0th பொசிஷன் எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது டாப் டு லெஃப்ட் டு ரைட் வந்து என்னன்னா 0th பொசிஷன். இப்போ இங்கே மேல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போற இது வந்து என்னன்னா 0th பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒய் x2, அதாவது டாப் டு பாட்டம் ஒய் ஆக்சிஸும் நம்மளுக்கு எப்படி ஆயிருக்குன்னா 0th பொசிஷன்ல வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நான் வந்து 100 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டாப் டு பாட்டம் 100க்கு கீழே இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த மாதிரியான வேல்யூஸ் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கலர் வந்து டிஃபால்ட்டா பிளாக்காக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னொரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணலாம். இப்போ டாட் ஆட்ரிபியூட், இப்போ முன்னாடி நம்ம வந்து இதுல வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ஸ்டைல் அப்படின்னு கொடுத்து கலர்னு கொடுப்போம். இங்க வந்து நம்ம என்ன செய்வோம் ஸ்டைல்னு கொடுப்போம். ஸ்டைல்னு கொடுத்து பேக்ரவுண்ட் ரெட் அந்த மாதிரி நம்ம கலர் கொடுப்போம். இப்போ என்னன்னா நம்ம இதை வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாவே செட் பண்ணலாம். ரெக்டாங்கிளுக்கு ரெக்டாங்கிள்னு கிடையாது, இது நிறைய எலிமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஆட்ரிபியூட்ல வந்து என்னன்னா ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆட்ரிபியூட் வந்து இதுக்கு உண்டான வேல்யூ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கலரா கொடுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா ஒரு கிரீன் இல்லைன்னா எல்லோ அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு பிரேக் பாயிண்ட் கொடுத்துருங்க, லைன் பிரேக் கொடுத்துருங்க, செமிகோலன். இப்போ போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னா இப்போ பாருங்க எனக்கு எல்லோ கலர் பாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபில் ஆட்ரிபியூட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிடும். சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து இப்போ நீங்க வந்து இன்னும் நிறைய என்ன செய்ய போறீங்க அப்படின்னா பார் சார்ட் மாதிரி ஒரே மாதிரி பார் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துக்குலாம் வந்து நீங்க வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸுக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா ஹைட் அண்ட் வித் டிஃபால்ட்டா நீங்க வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த ஹைட் அண்ட் வித்தையும் சரி இல்லை இந்த ஃபில் கலர் இந்த மாதிரி இதையும் சரி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க வேரியபிளா கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்க எத்தனை தடவை வேணாலும் அதை நீங்க கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிள் பத்தி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சர்க்கிள் பத்தி பார்க்கலாம். ஒரு SVG எலிமெண்ட்டை D3JS யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்றது எப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.